எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு சிஸ்டத்துல வந்து நம்ம வோல்டேஜ், கரண்ட் நம்ம வந்து எப்படி மெஷர் பண்றது, எப்படி நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்றத இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வாட்ஸ்அப்லையும் கேட்டிருந்தாங்க. எப்படி நம்ம வோல்டேஜ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுல எவ்வளவு கரண்ட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இப்போ அதுக்காக தான் வந்து ஒரு விளக்கத்துக்காண்டி இப்போ ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு மோட்ரு இருக்கு. இப்போ இந்த மோட்ரு வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் இருக்கணும். சரிங்களா? வோல்டேஜ் இருந்தால் தான் அங்கே வந்து கரண்ட் வரும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வோல்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம மீட்டரில். அடுத்து வந்து நம்ம கரண்ட் பார்க்கறதுக்கு பார்த்தோம்னா அம்மீட்டர். நம்ம வோல்ட் பார்க்கறதுக்கு வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ வோல்ட் மீட்டர் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் இடையில வந்து நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணுறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அம்மீட்டர் வந்து சீரிஸ்ல கனெக்ட் பண்றோம். அதாவது வந்து ஏதோ ஒரு லைன் நியூட்ரல்லையும் கனெக்ட் பண்ணலாம், இல்ல பேஸ்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து சீரிஸ்ல கனெக்ட் பண்றோம் நம்ம. இப்போ இந்த மோட்டருக்கு வந்து நம்ம இப்போ சப்ளை கொடுத்து நார்மலா ரன் ஆக வச்சுட்டு எப்படி ரன் ஆகுற மாதிரி சப்ளை கொடுத்துட்டு அதில் எப்படி நம்ம கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு நியூட்ரல் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டா மோட்டருக்கு கொடுத்துட்றோம். அடுத்து ஃபேஸ் ஒயர் வந்து ஒரு எம்சிபி போட்டு எம்சிபில இருந்து அவுட் எடுத்து இப்போ மோட்டருக்கு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம எம்சிபி ஆன் பண்றோம் அப்படின்னு சொல்றப்ப இந்த மோட்டர் வந்து ரன் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த மோட்டர் ஓடுறப்ப இதுல எவ்வளவு வோல்டேஜ் வருது நமக்கு தெரியணும். அப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா வந்து நம்ம ஃபேஸ்க்கு நியூட்ரலுக்கு இடையில வந்து நம்ம வோல்ட் மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ வோல்டேஜ் என்ன அப்படின்னு சொல்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு, அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். சரிங்களா? இப்போ அந்த ரெண்டு புள்ளி எதாவது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இங்க பாருங்க, நம்ம ஃபேஸ் நியூட்ரல் அப்படின்னு சொல்றதா ரெண்டு புள்ளிகள், இந்த ஃபேஸும் இந்த நியூட்ரல், இது ரெண்டும் தான் வந்து இரண்டு புள்ளிகள். இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு தான் வோல்டேஜ். நம்ம வந்து வோல்டேஜ் இருக்குன்னு சொல்றது. அதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா வோல்ட் மீட்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். வோல்ட் மீட்டர் பாருங்க, ஃபேஸ்க்கு நியூட்ரலுக்கு இடையில வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு புள்ளிக்கு இடைப்பட்ட வோல்டேஜ் வந்து இது மெஷர் பண்ணும். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரல் வந்து நமக்கு 0 பொட்டன்சியல். அடுத்து ஃபேஸ் அப்படின்னு சொல்றது வந்து சிங்கிள் பேஸ்ல வந்து 230 வோல்ட். இதே இது பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் அப்படின்னு சொன்னா 440 வோல்ட். சரிங்களா? அப்ப இதுல வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 0வும் 230 இருக்கிறனால 230 வோல்ட் இந்த வோல்ட் மீட்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ வோல்டேஜ் நம்ம எப்படி கனெக்ட் பண்றது, வோல்ட் மீட்டர் எப்படி நம்ம கனெக்ட் பண்றது, எவ்வளவு வோல்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துட்டோம். சரிங்க. இப்போ மோட்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரன் ஆகுறப்ப இந்த மோட்டர் வந்து எவ்வளவு கரண்ட் எடுக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா அம்மீட்டரை வந்து நம்ம சீரீஸ்ல கனெக்ட் பண்ணணும். அதாவது நியூட்ரல் லைன்லயும் கனெக்ட் பண்ணலாம், ஃபேஸ் ஒயர்லயும் கனெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா கரண்ட் அப்படின்னு சொல்றது ஒரு சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகிற இடத்துல தான் வந்து கரண்ட் வரும். அதனால நீங்க எங்க போட்டாலும் அம்மீட்டர் வந்து ரீட் பண்ணும் கரண்ட். ஆனால் நம்ம பேசிக்கா வந்து நார்மலா வந்து ஃபேஸ் ஒயர்ல தான் கனெக்ட் பண்ணுவோம். அதனால நம்ம ஃபேஸ்லயே கனெக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது வந்து இந்த மோட்டர் எவ்வளவு கரண்ட் எடுக்குது அப்படின்னு சொல்றது இந்த அம்மீட்டர்ல வந்து நம்ம ரீட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி இருக்கிறப்ப நமக்கு அம்மீட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், நம்ம ஏசி சப்ளைல யூஸ் பண்றது இருக்கு, டிசி சப்ளைல யூஸ் பண்ற மீட்டர் இருக்கு. இப்போ நம்ம ஏசில யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா சைன் வேவ் போட்டிருக்கும். இதா இருக்குல்ல, இங்க பாருங்க, இந்த மாதிரி சைன் வேவ் போட்டுருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது வந்து ஏசில யூஸ் பண்ற வோல்ட் மீட்டரோ அம்மீட்டரோ. இல்லை அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. அதனால தான் வந்து நான் எழுதுனதும் ஒரு மீட்டர் எடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட்டரை வந்து வெர்டிகலா தான் வைக்கணும், ஹரிசாண்டலா வைக்கக்கூடாது. அதோட சிம்பிள் தான் இது. அடுத்து பாத்தீங்கன்னா மூவிங் அயன் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி சிம்பிள். சரிங்களா? இந்த அதாவது மீட்டர்லயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. வெர்டிகலா வைக்கணும், மூவிங் அயன் இருக்கு, மூவிங் காயில் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் மீட்டர்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோல நம்ம தெளிவா பார்ப்போம். இன்னைக்கு நம்ம வந்து வோல்ட் மீட்டர் வந்து நம்ம ஏசில கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஏசி வோல்ட் மீட்டர் அப்படின்னு சொல்றத பாக்குறதுக்கு இந்த மாதிரி சைன் வேவ் போட்டிருக்கோம். அதை பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து இல்லைன்னா இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ டிசி சிஸ்டத்துல வந்து நீங்க வோல்டேஜ் பாக்குறீங்க, ஒரு பேட்டரி இருக்கு, ஒரு சார்ஜர் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் இருக்குன்னா அதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, வோல்ட் மீட்டர் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு கோடு தான் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கோடு போட்டுருச்சு அப்படின்னு சொன்னா டைரக்ட் கரண்ட், அதாவது டைரக்டா இருக்கு, மாறுதி செமின் திசை கிடையாது, அதாவது ஏசி கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்ற மென்ஷன் பண்றது இந்த கோடு போட்டிருப்பாங்க பாருங்க. ஹரிசாண்டலா ஒரு கோடு இருக்கும், அம்மீட்டர்லயும் இந்த மாதிரி ஒரு கோடு இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம மீட்டர்ல இப்போ மீட்டரும் சரி வோல்ட் மீட்டரும் சரி, இப்போ நம்ம சிஸ்டத்துல வந்து வோல்டேஜே இல்லை, மோட்டரும் ரன் ஆகலை, ஆனால் அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வோல்ட் மீட்டரும் அம்மீட்டரும் வந்து சம் ரீடிங் வந்து அதில் வந்து நமக்கு காட்டிட்டு இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு 10 வோல்ட், 20 வோல்ட், அந்த மாதிரி ஒரு 5 வோல்ட், இல்லை ஒரு ஆம்ஸ் வந்து ஒரு 1 ஆம்ஸ், 2 ஆம்ஸ், அந்த மாதிரி நமக்கு வந்து சிஸ்டம் வந்து ரன்னே ஆகாது. ஆனால் அந்த மாதிரி சில இதில் வந்து எரர் காட்டிட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த எரரை வந்து நம்ம எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்னு சொன்னா சிஸ்டம் வந்து ரன் ஆகல, வோல்டேஜ் இல்லை, கரண்ட் இல்லை, நம்ம மெயின் பவர் வந்து ஆஃப் பண்ணிட்டு
அந்த மீட்டர் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும் எல்லா மீட்டர்லையும். இங்க பாருங்க, இங்கே இருக்குல்ல. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டத்துல வந்து ரன் ஆகாத டைம்ல வோல்டேஜ் கரண்ட் வந்து நமக்கு இல்லை, பவர் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த டைமிங்ல வந்து இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஜீரோ அட்ஜஸ்ட்மெண்ட். அந்த டைம்ல நம்ம வந்து இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஜீரோல வந்து வச்சிடறோம். அது மாதிரி இந்த இதையும் ஜீரோல வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து கரெக்டான வேல்யூ வந்து நம்ம மெஷர் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கான அந்த ஜீரோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ரன்னிங்ல வச்சு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. சிஸ்டத்துல வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு பவரும் வோல்டேஜ் இல்லாதப்பதான் அந்த ஜீரோ அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 230 440 வோல்ட் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டைரக்டா வந்து அம்மீட்டரும் வோல்ட் மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வோல்டேஜோ கரண்டோ மெஷர் பண்ணிடுவோம். இதே இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து 11 கேவி 110 கேவி 500 கேவி 400 கேவி இப்படிலாம் போறப்ப என்ன ஆச்சு பாருங்க அப்படின்னா நம்ம டைரக்டா வந்து வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாது. இதுக்கு தான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து நமக்கு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. சரிங்களா? இது வந்து வோல்டேஜோட ரேஞ்சையும் கரண்டோட ரேஞ்சையும் வந்து ரேஷியோவில் குறைச்சி அதை எடுத்து வச்சு தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். இவ்வளோ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்க்யூட்டில் வந்து ஒரு 500 ஆம்ஸ் போய்கிட்டு இருக்கு, ஒரு 1000 ஆம்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம செகண்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஆம்ஸ் இல்லைன்னா 2 ஆம்ஸ் கரண்ட் வரும். இதுதான் வந்து நமக்கு மீட்டருக்கு கொடுத்து அதை வந்து நமக்கு மெஷர் பண்ணி இவ்வளோ ஆம்ஸ் வந்து செகண்டரியில் வந்துச்சு அப்படின்னா பிரைமரியில் ஒரு ஆம்ஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மருக்கோ வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷியோ இருக்கும். அப்படிதான் வந்து ஹை லெவல் வோல்டேஜ் கரண்ட் வந்து நமக்கு மெஷர் பண்ணுறாங்க. சரிங்களா? நம்ம அடுத்த வர வீடியோவிலையும் இந்த இதை வந்து நம்ம தெளிவாக பார்ப்போம். கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்றதையும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம அம்மீட்ரு வோல்ட் மீட்ரு கிலோவாட் ஹவர் மீட்ரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிஜிட்டல் மீட்டர் வந்து அவைலபிளாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நிறைய இருக்குது, ஆன்லைன்லேயே இருக்குது, கடைகள்லேயே இருக்குது. நம்ம வீட்டுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருது, எவ்வளோ கரண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது மாதிரி சின்ன சின்ன மீட்டர்ஸ் வந்து நம்ம வாங்கி மாட்டிக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து பார்க்குற இடங்கள்ல இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மாட்டிக்கலாம். அது போக இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மீட்ரு எனர்ஜி மீட்டர் பாருங்க. இதில் எவ்வளோ வோல்டேஜ் வருது, எவ்வளோ கரண்ட்டு, எவ்வளோ பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி, அதாவது வாட் ஹவர். எவ்வளோ வாட்ஸ் வந்து நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம், வாட் ஹவர் யூனிட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி ஒரே மீட்டரில் எல்லாமே வந்துடுச்சு. இந்த மாதிரி மீட்டர் போட்டுக்கிட்டா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்று நம்ம மாட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட நம்ம மீட்டர் வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். கரெக்டானதாக ஓடிட்டு இருக்குதா மீட்ரு, ரீட் பண்ணதா இல்லை ராங்காக ரீட் பண்ணதா அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு மாதம் அதிகமான கரண்ட் பில் கட்டுறப்ப இந்த மாதிரி ஒரு மீட்ரு வாங்கி நம்ம வச்சுக்கிறதுனால தப்பு கிடையாது. சரிங்களா? இப்போ பவர் ஜென்ரேஷன் பிளான்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 மீட்ரு இருக்கும். பார்த்தீங்கன்னா மெயின் மீட்ரு ஒன்று இருக்கும், பக்கத்தில் அடிஷ்னல் மீட்ரு ஒன்று இருக்கும். அதாவது அந்த மீட்ரு ஓடுறது நான் கரெக்ட் தானா அப்படின்னு சொல்கிறத இன்னொரு மீட்டரை வச்சு கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எவரி டைம். சரிங்களா? பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துலயே வந்து 2 மீட்டர் வச்சு கால்குலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இருக்கப்ப நம்ம வந்து கரண்ட் பில் மாதம் மாதம் அதிகம் கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி ஒரு மீட்டரை வந்து நம்ம வச்சு நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கிறது நல்லதான் ஓரளவுக்கு. சரிங்களா? இது மாதிரி டிஜிட்டல் மீட்டர் வாங்கி நம்ம மாட்டிக்கலாம். அடுத்து வர வீடியோவில் வந்து நம்ம இதை ஒன்று கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். நீ வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மீட்டர்ஸை பற்றி நிறையா வேணும், டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து வர வீடியோவில் வந்து நம்ம எனர்ஜி மீட்டர் வந்து எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணுது, நம்ம எவ்வளோ பவர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிற கால்குலேட் பண்ணுது அப்படின்றத நம்ம அடுத்த வர வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அதில் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தாங்க கிலோவாட் ஹவர், கிலோவாட் அப்படின்றது என்ன, அடுத்து கிலோ வோல்ட் அப்படின்றது என்ன, இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் வந்து ரொம்ப அதிகமாக போகிறதுனால நான் அடுத்த வீடியோவில் கிலோவாட் ஹவர் இதில் வந்து நல்லா தெளிவாக நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் நிறையா டவுட் கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.